12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.1 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். 3x³ - 16x² + 23x - 6 = 0 எனும் சமன்பாட்டின் இரு மூலங்களின் பெருக்கல் பலன் 1 எனில் சமன்பாட்டினை தீர்க்க என கொடுக்கப்பட்டிருக்கு. சமன்பாட்டினை தீர்க்கும் அப்படின்னா எக்ஸின் மதிப்புகள், இது ஒரு முப்படி சமன்பாடா இருக்கிறதுனால 3 தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். ஒரு முப்படி சமன்பாட்டின் 3 மூலங்களை பொதுவாக நம்ம என்னன்னு எடுப்போம்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுப்போம். இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவில் 3 மூலங்களில் இரு மூலங்களின் பெருக்கல் பலனானது 1 அப்படிங்கிறதுனால 2 மூலங்களை நாம், ஒரு மூலம் ஆல்ஃபா இன்னொரு மூலம் பீட்டா மற்றொரு மூலம் காமாவை வேணால் எப்படி எடுத்துக்கலாம்னா 1/βன்னு எடுத்துட்டோம்னா பீட்டாவையும் 1/βவையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு 1. இது இப்படி தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. ஒரு மூலம் ஆல்ஃபா இன்னொரு மூலம் 1/ஆல்ஃபான்னு எடுக்கலாம், அல்லது ஒரு மூலம் ஆல்ஃபா இன்னொரு மூலம் காமா, மற்ற 2 மூலங்கள் காமா மற்றும் 1/1 பெருக்கல் 1/காமான்னு எடுக்கலாம். மொத்தத்தில் இரு மூலங்களின் பெருக்கல் பலன் 1 வர மாதிரி 3 மூலங்கள் நம்ம எடுக்கலாம். அப்படி எடுத்துட்டு சமன்பாட்டை தீர்க்கிறோம். நிபந்தனை எழுதிடலாம். மூலங்கள் இரு மூலங்களின் பெருக்கல் 1 என்பதால் 3x³ - 16x² + 23x - 6 = 0 எனும் சமன்பாட்டின் 3 மூலங்கள் முறையே ஆல்ஃபா, பீட்டா மற்றும் 1/β என்க. இதிலிருந்து மூலங்களின் கூடுதல் பொது வடிவத்தோட ஒப்பிடுறோம். பொது வடிவமானது ax³ + bx² + cx + d = 0. முப்படி மூலத்தின் பொது வடிவத்தோட ஒப்பிட்டு ஆல்ஃபா + பீட்டா + காமா, அதாவது ஆல்ஃபா + பீட்டா + காமாவுக்கு பதிலாக 1/βன்னு எடுத்திருக்கிறோம். இதனுடைய மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம். இதனுடைய மதிப்பானது -b/a. -bயின் மதிப்பானது -16ன்னு இருக்கு. /aயின் மதிப்பு 3. எனவே ஆல்ஃபா + பீட்டா + 1/βவின் மதிப்பானது -× +16/3. இதை சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். இதே போல் இரண்டு மூலங்களையா பெருக்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா + பீட்டா பெருக்கல் 1/β + 1/β பெருக்கல் காமா = கணக்கிடுவதற்கான நிபந்தனை c/a. cயின் மதிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டோட ஒப்பிடுறப்ப 23, x-இன் கீழ் 23/x³ கீழ் 3, 23/3. ஆல்ஃபா பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் 1 தான் இருக்குது. அடுத்த ஒன்றில் காமா, இந்த 1/b இங்கே பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, 1/β இன்ட்டு ஆல்ஃபான்னு வரும். பீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 + ஆல்ஃபா/பீட்டா = மதிப்பு 23/3. ஆல்ஃபாவின் மதிப்பு என்னான்னு கணக்கிட்டிருக்கிறோம். ஆல்ஃபாவின் மதிப்பை இந்த இடத்துல நாம் பிரதியிடலாம். இந்த நிபந்தனை வேணால் இருக்கட்டும். அடுத்த ஒன்றில் ஆல்ஃபாவின் மதிப்பை பிரதியிட்டுக்கலாம். 3 மூலங்களின் பெருக்கல் அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா பெருக்கல் பீட்டா பெருக்கல் மூன்றாவது மூலம் 1/βன்னு எடுத்திருக்கிறோம். 1/β = கணக்கிடுவதற்கான நிபந்தனை -d/a. d என்பது மாறிலி மதிப்பு, மாறிலி மதிப்பு -6/x³ கீழ் 3. 3 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 3 6. பீட்டா இங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக 1 பெருக்கல் ஆல்ஃபா -× மீதம் 2 மட்டும்தான் இருக்குது. இது ஆல்ஃபாவின் மதிப்பு 2. ஆல்ஃபாவின் மதிப்பை 1 மற்றும் 2 ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா கூட பீட்டா என்னான்னு தெரிஞ்சு போயிடும். முதல் சமன்பாட்டில் ஈஸியாக பிரதியிட்டுக்கலாம். ஆல்ஃபா = 2 என 1இல் பிரதியிடும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது முதல் சமன்பாட்டில் ஆல்ஃபாவின் மதிப்பு 2 + பீட்டா அப்படி எழுதிக்கிறோம் +1/β = வலதுபுறம் 16/3. இதை சுருக்கலாம். 2 பீட்டா பெருக்கல் பீட்டாங்கிறப்ப β² + 1/β இதற்கு பொதுவாயிடு = 16/3. அடுத்து பீட்டாவால் குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா 2 பெருக்கல் பீட்டா + β² + 1/βன்னு வரும் = 16/3. இடதுபுறமும் வலதுபுறமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 3 பெருக்கல் நியூமரேட்டர் மதிப்பு 2 பீட்டா + β² + 1 வலதுபுறம் 16 பீட்டா
வெளியில் இருக்கக்கூடிய 3ஆல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா 3 பெருக்கல் 2 6 பீட்டா ப்ளஸ் 3 பீட்டா ஸ்கொயரு ப்ளஸ் 1 பெருக்கல் 3 3 ஈக்குவல் டு 16 பீட்டா. 3 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 பீட்டா ப்ளஸ் 3 வலதுபுறம் இருக்கக்கூடிய 16 பீட்டா இடதுபுறம் வரப்போ -16 பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ 3 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6 பீட்டா -16 பீட்டா எனும் பொழுது மதிப்பு -10 பீட்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இருபடி சமன்பாடு காரணிப்படுத்தலாம். எக்ஸ்கியூ அதாவது பீட்டா ஸ்கொயரின் கீழ் 3 மாறிலி மதிப்பு 3 3 பெருக்கல் 3 9ன்னு வரும். பீட்டாவின் கீழ் -10 2 எண்களை எடுத்துட்டு பெருக்கிறோம் அப்படின்னா -10 கூட்டும் பொழுது 9 வரணும்னா எந்த 2 எண்களை எடுக்கலாம்னா 1 பெருக்கல் 9ன்னு எடுத்துக்கலாம். இரண்டுக்குமே மைனஸ் குறி கொடுத்தோம்னா தான் கூட்டும் பொழுது -10ன்னு வரும். பீட்டா ஸ்கொயரின் கெழுவானது 3 இருக்கிறதுனால 3ஆல் இதை வகுக்கிறோம் பை 3 1 3 3 3 9. எனவே மதிப்பானது அதாவது பீட்டா -1/3 ஒரு மதிப்பு, அடுத்து பீட்டா -3 ஒரு காரணின்னு எழுதிக்கலாம். தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பீட்டா -1/3 ஈக்குவல் டு 0, பீட்டா -3 ஈக்குவல் டு 0, -1/3 வலதுபுறம் வரப்ப +1/3 பீட்டா ஈக்குவல் டு 1/3ன்னு கிடைக்குது. -3 வலதுபுறம் போகிறப்ப +3 அப்போ பீட்டா ஈக்குவல் டு 3. எனவே பீட்டாவிற்கு 3 மற்றும் 3 1/3ன்னு 2 மதிப்புகள் கிடைச்சிருக்கு. 3 மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா 1/பீட்டான்னு எடுத்திருக்கிறோம். பீட்டாவுக்கு 3ன்னு எடுத்தோம்னா 1/பீட்டாவின் மதிப்பு அதாவது 1/பீட்டாவின் மதிப்பு 1/3. பீட்டாவுக்கு 1/3ன்னு எடுத்துட்டோம்னா 1/பீட்டாவின் மதிப்பு 3ன்னு இருக்கும். அப்போ அதே 2 மதிப்புகள் 3 1/3 தான் மாறி மாறி வரும். எனவே கணக்கிட்டிருக்கக்கூடிய மூலங்கள் therefore மூலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டின் மூலங்கள் 2 ஆல்பாவின் மதிப்பு 2 பீட்டா 3 1/பீட்டா 1/3 ஆகும். தேங்க்யூ.